எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இந்த எப்ஸ்டீன் ஃபைல் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டா இந்த சோசியல் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போனாவே இத பத்தி தான் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, நம்ம பிரதமர் மோடி இருக்காரு பார்த்தீங்களா, இவரோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேசுனதா சொல்லி நெறைய நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்திலிருந்து எல்லாரும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நெறைய பேத்துக்கு தெரியாமயே இருக்கும். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, எப்ஸ்டீன் அப்படிங்கிற அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆளோட அந்த ஃபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய முக்கியமான அதிகாரமுள்ள நெறைய ஆளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அடிபட்டதா சொல்லி லாஸ்ட் 2025 நவம்பர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல்ஸ வந்து அமெரிக்கா கவர்ன்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ணதா வந்து சொன்னாங்க. இதுல நெறையா அதாவது வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற நெறைய தலைவர்கள், இல்ல நெறைய அதிகாரமுள்ள ஆட்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல அடிபட்டதா சொல்லி இந்த நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்துகிட்டு இருந்தது. இப்படி இருக்கையில, இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதமர் மோடியோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கு அப்படின்னு சொல்லி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இந்த நம்ம பிரதமர் மோடியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்கா?